வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான். இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது சில பர்சனல் ரீசன்ஸால என்னால் வந்து நான் ஸ்டக்காய் பேசுகிற வீடியோஸை எடிட் பண்ண முடியாமல் போயிருச்சு. ஆனால் அதனால் இப்போ எடிட்டே இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். என்னோட சுச்சுவேஷனும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போவுமே 2017 இருந்து நான் ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் எந்த ஒரு ஜாபும் கிடைச்ச மாதிரி எனக்கு இல்லை. ஸோ பேர் வித் திஸ் வீடியோஸ் அண்ட் இந்த மெசேஜ் மூலயமா வந்து நான் உங்ககிட்ட மிக தாழ்மையோட ஒரு மன்னிப்பு அண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண படங்களோட ரிவ்யூ தவிர மற்ற எந்த ரிவ்யூமே வந்து ஒரு ரஃபாக அன்கட் வெர்ஷன் ஸ்டக்காய் பேசுகிற மாதிரி வராது. அண்ட் இன்னுமே யூடியூப்பில் மானிட்டைசேஷன் எனக்கு வந்து கிடைக்கல. மானிட்டைசேஷனுக்கான அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் நான் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல இந்த செகண்ட் சேனலில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸ்க்கும் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. மிக்கி 17 2054 உலகத்துல இருக்கிற ஆபத்துல இருந்து காப்பாற்றணும்னு எக்ஸ்பேண்டபிள்ஸ் ஒரு மிஷின் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு கமிட்டி வச்சு பண்றாங்க. அதுல எக்ஸ்பேண்டபிள்ஸ் இருக்க மிக்கி பான்ஸ் மிக்கி 17 இருக்கும்போது அவர் அறியாம ஒரு டெக்னிக்கல் கிளிச்சால மிக்கி 18 மல்டிபிள் வயலேஷன் ஆயிருது. அந்த வயலேஷன்ல இருந்து மிக்கி 17 என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். அதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், நீங்க லேர்னிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே வந்து எந்த ஏஜா வேணா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறது ஒண்ணும் இல்ல இன்னும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா மட்டும்தான் உங்களால புதுசா நிறைய கத்துக்க முடியும். இதுதானே இது எனக்கு முன்னாடியே தெரியும், அப்பவே நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தா அங்கேயே நோக்கியா பழைய செட்போன் மாதிரி, நோக்கியா பழைய கீபேட் போன் மாதிரி ஒரு பீரியட்ல வந்து இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாக்னண்டா இருந்துருவீங்க. உங்களால கத்துக்கிறதுக்கு உங்க மைண்ட் செட் அங்கேயே வந்து ஸ்டக் ஆகி நின்றோம். சோ கத்துக்கிறது லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் லேர்னிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா நிறைய கத்துக்க முடியும், irrespective of your age. கமிங் பேக் டு மிக்கி 17, இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைத்தனமா என்ன இருக்குன்னா, மனிதம் தான் ஒரு பேசிக் ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சு எந்த மாதிரி வந்து படத்துல இருக்க கேரக்டர்ஸ் வச்சு ஸ்கிரீன் பிளே எழுதலாம், அதுல இருக்கிற சின்ன சின்ன எக்ஸைட்மெண்ட், ஃபியூச்சரிஸ்டிக்கா நடக்கும்போது அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருந்திருக்கிற லைட்டா சயின்ஸை டச் பண்ணிட்டு போற சில எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த மாதிரி கதைக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து அந்த கதையோட ரியாலிட்டிக்கு ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்காரு டைரக்டர் பூன். ரொம்ப அழகா எழுதி அதை விஷுவல் பண்ணியும் காட்டியிருக்காரு டைரக்டர் பூன் ஜேன் ஹோ. இது பேசிக்கா வந்து மிக்கி 17 நாவலை பேஸ் பண்ணி வந்திருந்தாலும் அது ஸ்கிரீனுக்கு எழுதும் போது ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி எழுதணும். அது எழுதுனா மட்டும் பத்தாது, அது எடுத்தும் காட்டணும். அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனை இந்த மிக்கி 17 படம் மூலியமா ரொம்ப அழகாவே காட்டியிருக்காரு டைரக்டர் போங் ஜூன் ஹோ. இதுக்கு முன்னாடி பாராசைட் அப்படிங்கிற ஒரு கொரியன் படம் எடுத்து ஆஸ்கர் அவார்டெல்லாம் வாங்கினாரு மார்ட்டின் ஸ்கார்செஸி எல்லாம் முன்னாடி. அண்ட் இவர் படங்கள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பாராசைட்டோட மட்டும் கம்பேர் பண்றேன் இந்த மிக்கி 17. இந்த லஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஒரு விதமான காமிக்கல் சென்ஸ்ல வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அது இந்த மிக்கி 17 படத்துலயும் ஆப்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ பாராசைட் படத்துல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்களோ அதோட நிறையவே இந்த படத்துல இருக்கு. சொல்ல போனா இது ஒன் ஆஃப் த அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போற மாதிரி இவர் எடுத்த முன்னாடி ஹாலிவுட் படமான ஸ்னோ ப்ரீசர், இஃப் ஐ எம் நாட் ராங், ஸ்னோ ப்ரீசர் கிறிஸ்டியன்ஸ் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட சாயல் கொஞ்சம் அங்கங்கெல்லாம் வந்துட்டு போகும், ஏன்னா ரெண்டுக்குமே டைரக்டர் இவர் தானே. சோ இந்த படத்தை பத்தி மட்டும் பேசணும்னா இந்த படத்துக்கு நடிச்ச கேரக்டர்ஸ், அதாவது மிக்கிக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற நாசாவா இருக்கட்டும், நாசாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற பேரே பாருங்க, நாசா எப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து நாவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு, நாசான்னு எதை சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேரக்டர் வச்சுதான் ஒரு விதமான ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டீடைலிங் வந்து அந்த பேர்லயே வந்து இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிச்ச காய் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சாங்க. மார்க் ரஃபலோ நடிச்ச மார்ஷல் கேரக்டர், அவருக்கு பேரா நடிச்சவங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரியாலிட்டிக்குள்ள இல்லாத ஒரு வேர்ல்டு, நிஃபில்ஹாம் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுக்குள்ள நடக்குதுன்னு அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டீம், செட் ஒர்க், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட், இப்படின்னு பல பேரோட ஒர்க்கு இந்த படம் ஸ்கிரீன் பிளே மூலியமாவும் டயலாக்ஸ் மூலியமாவும் இந்த படம் தரவா கொண்டு வர ஒரு சின்ன ஹியூமன் எமோஷன்ஸ் மூலியமா ஆடியன்ஸ் கிட்ட ப்ராப்பரா கன்வே ஆயிருக்கு தான் நான் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த மிக்கி 17 படத்தோட டிராபேக், நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் ஸ்கிரீன் பிளே மாதிரி தான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த படம் வந்து எதையுமே திணிக்காம பாக்குற ஆடியன்ஸ் இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க, பிளைனா இருக்கு, நீங்க என்ன அசீம் பண்ணுமோ பண்ணிக்கோங்க, இந்த கதையை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் பூன் ஜங் ஹா அப்படி எடுத்து கொடுத்திருக்காரு. தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்த ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹாலிவுட் படம் மிக்கி 17. ராபர்ட் பேட்டின்சன் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தி பேட்மேன், டுலைட் சகா, டெனட் இந்த மாதிரி படங்கள்ல பாத்துருப்பீங்க. இதுல மிக்கி பான்ஸா வந்து ஒன் மேன் ஷோவா இந்த படத்தை ஹேண்டில் பண்ணிருக்காரு மார்க் ரஃபலோ எல்லாம் இருக்கும் போதே. சோ மிஸ் பண்ணிடாதீங்க தியேட்டர் இந்த படம். மூவி பஃப்ஸ் அண்ட் சினிஃபைல்ஸ் அண்ட் சினிமா லவர்ஸ் இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. மிக்கி 17 மறக்காம தியேட்டர்ல வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஒரு தியேட்ரிக்கல் அப்ரோச் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து
ஓடிடியோட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மிக்கி 17 படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. மிக்கி 17 yet another classic entertainer from Parasite character. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. சூப்பர். மிக்கி 17 ராபர்ட் பேட்டின்சன் நடிச்ச இந்த படம் மிக்கி அப்படிங்கிற ஒருத்தர் எக்ஸ்பேண்டபிள்ஸா வந்து இருக்கும்போது அவர் அறியாம மிக்கி 17 அப்படிங்கிற ஒரு படம் கமெண்ட் செய்யலாம் கன் வெயிட் எந்த மாதிரி வந்து டீடைலிங் வந்து அந்த பேர்லயே வந்து இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிச்சேன் நான் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி